ஹலோ ஒன் ஐ மீன் வெல்கம் ராஜி. ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் 50 ஷேட்ஸ் இந்த படத்தோட ட்ரியாலஜியோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 படங்களும் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஆப்வியஸ்லி இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் கப்பல்ஸாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ மேபி வேலண்டைன்ஸ் டே வீக்ஸ்க்கான ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் அந்த செக்ஷுவல் கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு லைக் அதை பார்த்து தான் ஆகணும். பிகாஸ் அது கதையோட்டத்துல வருது. ஓகேவா, போக போக நான் சொல்றேன். ஓகேவா, இது ரிவ்யூன்றத தாண்டி ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பர்சனல் ஒப்பீனியன் ஆஃப் மைண்ட். ஓகேவா, உங்களுக்கும் கண்டிப்பாக பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ மறக்காம இதை வந்துட்டு 1000 வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ 50 ஷேட்ஸ், ஸோ 3 படத்தையும் வந்துட்டு ஒரேடியா அதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோன்றது மேக் பண்றேன். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு அந்த 2 பேர் பத்தி மற்றெல்லாம் பேசுறாங்க. பட் மோர் டு த கிறிஸ்டியன் கிரே அந்த கேரக்டர் தான் வந்துட்டு மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் நீங்க படம் ஃபுல்லா நீங்க பாக்குறப்போ அந்த 2 கேரக்டரையும் அவங்க 2 பேர்த்தையும் தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. பட் எப்படி சொல்றது, கிறிஸ்டியன் கிரேயோட பாஸ்ட், ஓகேவா, அந்த கேரக்டரோட பாஸ்ட் அது எப்படி வந்துட்டு ப்ரெசென்ட்ல அவனுக்கு பாதிக்குது. ஸோ அதை வந்துட்டு ஒரு பொண்ணு, ஓகேவா, அவளோட லவ்வை கொடுத்து எப்படி வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரா. ஓகேவா, எப்படி அவனை மாத்துறான், அதுதான் வந்துட்டு அந்த 3 படத்துலயும் வந்துட்டு த்ரூ அவுட்டா வந்துட்டு நீங்க பார்க்க முடியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. ஓகேவா, 2 டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டக்கோட்டா ஜான்சன் வந்துட்டு இந்த படத்துல அனஸ்டேஷியா ஸ்டீலா வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து தான் எனக்கு அவங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்வெல்ல வந்துட்டு மேடம் வெப்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நானா நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு ஆக்டர் தான் அவங்க. ஓகே, ஸோ பட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு 2025 வந்துட்டு மெட்டீரியலிஸ்ட் சொல்லிட்டு நம்ம கிறிஸ் இவான்ஸ், பெட்ரோ பாசல் கூட வந்துட்டு நம்ம டக்கோட்டா ஜான்சன் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மறக்காம வந்துட்டு அந்த படத்தோட ரிவ்யூ நான் போட்டிருப்பேன், அதை நீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல. சரிங்களா? ஸோ இந்த படத்துல செம்மையாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்துல வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நேக்கடாவும் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் வந்துட்டு 18+. ஓகேவா, எப்படி சொல்றேன்னா லைக் ஏகப்பட்ட செக்ஷுவல் கண்டென்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, செக்ஷுவல் சீன்ஸ் இருக்கு, ஓப்பனாவே காமிப்பாங்க. ஓகேவா, பட் இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்ததுக்கு அப்புறம் நான் கேட்ட ரிவ்யூ என்னன்னா, இது வந்துட்டு படமே கிடையாது, லைக் வந்துட்டு ரொமான்டிக் டிராமா ஸ்டாரின்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பான் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவன் வந்துட்டு அந்த சீனை மட்டும் தான் பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா, முழு 3 படத்தை நீங்க வந்துட்டு உட்காந்து ஒன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டீங்க. பிகாஸ் அந்த செக்ஷுவல் சீன்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கு, ஆனா அது வந்துட்டு கதை ஓட்டத்திலே இருக்கு. ஓகேவா, கதையோட லைக் அந்த செக்ஷுவல் சீன்ஸ்லாம் இல்லைன்னா லைக் அவங்க எவ்வளவு இன்டிமேட்டா இருக்காங்க, அந்த இன்டிமேட்டா சீனுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும். ஓகேவா, அது இல்லைன்னா கண்டிப்பா கதை உங்களுக்கு லைக் ஒரு மாதிரி புரியாம போகும், கரெக்டா வராதுன்னு எனக்கு தோணுது. ஓகேவா, அதுவும் இன்வால்வ்டு. ஓகேவா, ஆப்வியஸ்லி செக்ஸ் அது நம்ம லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் லைஃப், ரைட்டா? லைக் அதை நம்ம லைஃப்ல இருந்து பிரிச்சு எடுக்க முடியாது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப லைக் ஓப்பனாக தான் காமிச்சிருக்காங்க. பட் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஓகேவா, அந்த சீனை சொல்லலை, கதையை சொல்றேன். ஓகேவா, என்னோட ஃபோக்கஸ் வந்துட்டு மெயினா இந்த ஸ்டாரியை அவங்க கொண்டு போன விதம் இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம அந்த 3 ட்ரியாலஜியும் வந்துட்டு நான் பத்தி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 50 ஷேட்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு நம்ம E.L. ஜேம்ஸ், ஸோ அவங்க தான் வந்துட்டு அது ஒரு நாவல். ஸோ இந்த படமே வந்துட்டு இந்த 3 படமும் வந்துட்டு இந்த நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம். ஓகேவா, ஸோ இந்த நாவல் நிறைய பேர் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நிறைய செக்ஷுவல் கான்டென்ட்ஸ் இருக்கு, பான் ஃபிலிம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, அந்த நாவலை படிச்சு பாருங்க. அது ஒன்றும் உங்களுக்கு ஒரு டெப்தான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஓகேவா, விஷுவலா பார்க்கறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அருகிறப்பா இருக்கு. ஓகேவா, ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம். பட் எழுத்து வடிவத்திலேயே நம்மளுக்கு அந்த ஒரு இன்டிமசிய அழகா சொன்ன ஒரு நாவல்னு எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இந்த 50 ஷேட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஆன்லைன்ல அவைலபிளா இருந்துச்சு, நான் படிச்சு பார்க்கறப்போ ஒரு வாட்டி தான் படித்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே வந்துட்டு அழகா ரைட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அந்த ஆத்தர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எழுதின விதம், ஓகே, சொன்ன விதம் அந்த நாவலில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் வந்துட்டு ஆன்லைன்ல இருக்குன்னு நினைக்கிற வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க, ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அது ஆப்வியஸ்லி அதிலே சொல்லிட்டாங்க, அது வந்துட்டு ஒரு எரோட்டிக் ரொமான்டிக் டிராமாவா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு படத்தோட நான் டைட்டில் சொல்றேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே, அதுக்கப்புறம் 50 ஷேட்ஸ் டார்க்கர், அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் சாப்டர் இஸ் 50 ஷேட்ஸ் ஃப்ரீட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 படங்கள். ஓகேவா, இந்த 3 படங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் வந்துட்டு ஒரு 2 hours. ஓகேவா, கிட்டத்தட்ட 2 hours. ஆக்சுரேட்டா சொல்ல போனா ஒன்று ஒரு 5 hours 30 minutes இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஒரு நீங்க வந்துட்டு பேக் டு பேக் நீங்க படத்தை வந்துட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 5 hours and 30 minutes நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நீங்க வந்துட்டு தனித்தனியாக பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். பிகாஸ் வந்துட்டு இது ஓவராலா கண்டினியூவா
ஆகும். பட் வந்துட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த 3 படத்தையும் வந்துட்டு லைக் பேக் டு பேக் நான் பார்த்தேன். எனக்கு அந்த கதை ஓட்டம் எனக்கு அது கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த கதையோட என்னால வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, முக்கியமா அந்த ரெண்டு கேரக்டர் பேஸ் பண்ணி இந்த படமே ஓடுது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம கிறிஸ்டியன் கிரேக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும், ஒரு டார்க்கர் பாஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதை வந்துட்டு செகண்ட் பார்ட்ல தான் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு அவங்க மீட் பண்ற எப்படி மீட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு அந்த ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பிடிஎஸ்எம்னு சொல்ற அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருப்பாரு. ஓகேவா? அவர் வந்துட்டு லவ் பண்ண மாட்டாரு, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டேன். பட் நம்ம அனஸ்டேஷியா எதிர்பார்க்கறது அது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் உண்மை தெரியிறப்போ லைக் அவங்க பிரிஞ்சு போற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்துட்டு காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட்ல எப்படி மறுபடியும் சேர்றாங்க, எப்படி வந்துட்டு நம்ம கிறிஸ்டியன் கிரேயோட லைஃபை நம்ம அனஸ்டேஷியா வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாத்திட்டு வராங்க, அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இந்த 3 படமும் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 hours பிடிக்கும். பட் வந்து நீங்க ஒவ்வொரு படத்தையும் நீங்க பாக்குறப்போ அந்த 2 hours உங்களுக்கு லிட்டரலி ஒரு 3 hours and 4 hours ஃபீல் ஆகும். ஓகேவா? படம் அவ்வளவு ஸ்லோவா போகும். ஓகேவா? அவ்வளவு ஸ்லோவா போகும். ஈவன் தான் அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் அந்த சீன்ஸ்லாம் இருந்தா கூட ரொம்ப மோட்டுதல் டிராமா ஸ்டைல்ல போகும். அவ்வளவு ஸ்லோவா போகும். உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா அந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது. ஓகேவா? எப்படி ஒரு நாவல் புக்கை நம்ம படிக்கிறப்போ அமைதியா லைக் பொறுமையா நம்ம வந்துட்டு அந்த ஃபோக்கஸ்டோட அந்த படிச்சு அந்த படிக்கிற மூலியமா அந்த கதையோட கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பார்க்கணும். ஓகே, எனக்கு இந்த 3 படங்களும் பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு ஒரு நாவல் புக் படிக்கிற ஃபீல் தாங்க வந்துச்சு. ஒரு புக்கு படிக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. லைக் பொறுமையா உட்காந்து பார்த்தனால தான் எனக்கு அந்த கதை கூட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அந்த ஒவ்வொரு கேரக்டர் கூடயும் எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. முக்கியமா நான் சொல்றது அதான் கிறிஸ்டியன் கிரே அண்ட் வந்துட்டு அனஸ்டேஷியா ஸ்டில். ஸோ இந்த 2 பேரும் கேரக்டர் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்துட்டு நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிறிஸ்டியன் கிரேயோட அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாடி கார்டு ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? ஒரு செக்யூரிட்டி டெய்லர்னு சொல்லிட்டு அவன் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த கேரக்டரும் மேலே வெரி லாயல் டு இஸ் பாஸ். ஓகேவா? எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவான், எப்பவுமே ப்ரொடெக்டிவா இருப்பான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டெய்லர்னு சொல்ற அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆனாவோட ஃப்ரெண்டு கேட்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆனாவோட அவங்க அம்மா என்ன வந்துட்டு ஸ்டெப் ஃபாதர். ஓகேவா? அவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட மோட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் வந்து கிறிஸ்டியன் கிரே வந்துட்டு ஒரு பணக்காரன். ஓகேவா? ஒரு பணக்காரன், அவனால வாங்க முடியாததுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இருந்தா கூட லைக் அவன் ஒரு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் பணக்காரனா இருந்தா கூட அவ வந்துட்டு நான் வேலை செய்யணும், ஏன்னா நான் வேலையை வந்துட்டு நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் செட் இருக்கும். ஓகேவா? அந்த பணத்தை வந்துட்டு அவ எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டா. வீண் செலவு அது இதுன்னு அவனோட பணத்தையும் அவன் கேட்க மாட்டான். ஓகேவா? அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம ஏன்னா வந்துட்டு கிராஜுவேட் ஆயிடுவா. கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளோட பழைய காடி, ஓகேவா, பழைய காரை வந்துட்டு எடுத்துட்டு அவருக்கு புது கார் வந்துட்டு கிறிஸ்டியன் வந்துட்டு வாங்கி கொடுப்பாரு. ஸோ வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓகேவா கடைசியில் வந்துட்டு அந்த அந்த காரை வித்த காசை வந்து கேட்பா. ஓகேவா? எனக்கு காசு கேட்பா, நான் உனக்கு செக் போட்டு விட்டுறேன்னு சொல்லுவாரு. ஓகேவா? அப்படியே அந்த சீன் வந்துட்டு 2வது பார்ட்ல ஓகேவா 50 Shades டார்க்கர்ல கண்டினியூ ஆகும். அவங்களாம் மேட்டர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டின் கொடுத்த செக் $24,000 கொடுத்த செக்கை வந்துட்டு திரும்ப கொடுப்பா. நீ வச்சுக்கோ, நீ எனக்கு கொடுத்த செக் வந்து இந்த காசை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா. பட் வந்து அவன் சொல்லுவான், கிறிஸ்டின் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் சொல்லுவா $24,000 என்ன அசால்ட்டா சொல்ற அப்படின்னு கேட்பா. பட் இந்த காசுலாம் நான் வரும் அடுத்தடுத்த 15 நிமிஷத்துலயே நான் வந்துட்டு மேக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லுவான். ஸோ அவனோட பிசினஸ் மேன் அந்த ஒரு பணக்கான கெத்தை எப்பவுமே அவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஓகேவா? அவன் வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்காக போய் படிஞ்சு பேசுவான். லைக் வந்துட்டு கேரிங்கா இருப்பான், காரோட கதவு திறந்து விடுவான், ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பான், ரொம்ப அழகா பார்த்துப்பான். ஓகேவா? அந்த ட்ரீட் பண்ற விதமே ரொம்ப ரொம்ப மரியாதையா இருக்கும். ஓகேவா? என்னதான் பணக்காரனா இருந்தாலும் அவன் கேர்ளா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து ட்ரீட் பண்ணுவான். அந்த கேரக்டர் ரொம்ப அவன் பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதே நேரத்துல தான் ஒரு பிசினஸ் மேன் அண்ட் பணக்காரன். ஓகேவா? பணக்காரன் அந்த கெத்தும் அவன் விட மாட்டான். ஓகே, அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? நான் இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லா வந்துட்டு இங்கிலீஷ் தான் அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங் கிடையாது. ஸோ அந்த பர்டிகுலர் டைலாக் வந்துட்டு அசால்ட்டா பெட்ல படுத்துட்டே சொல்லுவான், இந்த மாதிரி காசெல்லாம் வந்துட்டு நான் அசால்ட்டா 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த காசை நான் மேக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதே ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓகேவா 50 Shades of Grey அந்த பார்ட்ல வந்துட்டு ஆனாவை அவ வீட்டுக்கு விடுறதுக்காக
ஒரு கார்ல போய் விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவோம். கீழே அந்த பேஸ்மெண்ட் போனதுக்கு அப்புறம் கார் பார்க்கிங் போனதுக்கு அப்புறம் வரிசையா கார் வந்துட்டு அடுக்கி கிடக்கும். ஓகேவா, விலையான காசுலாம் அடுக்கி கிடக்கும். ஸோ வந்துட்டு ஏன்னா கேட்பா, இந்த கார்ல எந்த கார் ஒன்னோட அப்படின்னு கேட்பா. ஆல் ஆஃப் தெம், எல்லாமே என்னதுதான் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு ஒரு கார்ல வந்துட்டு ஏறி போவோம். அது கெத்து இருக்குல்ல, அந்த பிசினஸ்மேன் பணக்கார கெத்து, அவன் எப்பவுமே அது வந்துட்டு லோவா இறக்கிக்கவே மாட்டான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொன்னு சீன் சொல்றேன். செகண்ட் பார்ட்ல, ஓகேவா, செகண்ட் பார்ட்ல டார்க்கர் 50 ஷேட் டார்க்கர்ல அவன் லைக் வந்துட்டு ஒரு பொறுமையா இருக்க தெரியல எனக்கு. அந்த பேஷன்னு சொல்றது அது என்னோட அகராதியிலே இல்லைன்னு சொல்லுவான். பேஷன், பொறுமையா எனக்கு இருக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவான் கிறிஸ்டின்கே. ஸோ வந்துட்டு பொறுமையா உனக்கு இருக்க தெரியாது, வா என் கூட வா ஷாப்பிங் வா அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் எடுத்துட்டு போயிடுவான். ஓகேவா, அதுக்கப்புறம் அவன் ட்ரோலியை தள்ளிட்டு ஜாமெல்லாம் எடுத்துட்டு வருவானா. ஸோ அப்புறம் என்ன சேஷை கேட்பா, நீ எப்போ கடைசியா ஷாப்பிங் போன அப்படின்னு கேட்பா. அதுக்கப்புறம் அவன் சொன்னா, ஒரு ஊருக்கு போனேன், ஒரு ஊருக்கு போயிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன கேட்பா, சரி அங்கே போய் என்ன நீ பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு கேட்பான். அண்ட் ஏர்லைன் அப்படிங்க சொல்லுவோம். ஓகேவா, ஏர்லைன் மீன்ஸ் ஒரு ஏரோப்ளேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு கம்பெனி, ஏர்லைன் கம்பெனியை வந்துட்டு அவன் வாங்குவான். அவன் ஷாப்பிங் போறது ஒரு கம்பெனியை வாங்கிட்டான். அதே மாதிரிதான் நம்ம அனஸ்டேஷியா ஒர்க் பண்ற அந்த எஸ்ஐபின்னு சொல்ற அந்த கம்பெனியை வாங்கிடுவான். ஆக்சுவலி அவன் அவரோட ஹஸ்பண்ட் தான் அவன் பாஸே. ஓகேவா, அது வந்துட்டு நான் தான் சொல்றேன், அவன் பணக்கார கெத்தை எப்பவுமே விடவே மாட்டான். ஸோ அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன், ஓகேவா, எவ்வளவு வெல்தி மேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்ஸ்லயும் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா, ஸோ இதுல வந்துட்டு செக்ஷுவல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு, செக்ஷுவல் சீன்ஸ் நிறைய இருக்கு. அதை தவிர்த்து நீங்க கதையா பார்க்கும்போது, இந்த படத்தை கதையா பார்க்கும்போது அந்த அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்க பாண்டை பாக்குறத விட ரிலேஷன்ஷிப்பே எப்படி உருவாகுது அது வந்துட்டு ரொம்ப டிராமா, ஸ்லோவா, ரொம்ப நிதானமா, ரொம்ப காமா வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு டெவலப் ஆகும். அவ்வளவு ஒரு நல்ல ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட்டிங் கரெக்டா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளவு டீட்டெயில்டா ரைட் பண்ணியிருக்காங்க தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அந்த 2 கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, ஸோ வந்துட்டு நீங்க யாராவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாருங்க. ஓகேவா, மேபி நீங்க அனஸ்டேஷியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாருங்க, கனெக்ட் பண்ணிப்பீங்க. அது லேடிஸ் கேர்ள்ஸ் கண்டிப்பா கனெக்ட் பண்ணிப்பீங்க. அதே வந்துட்டு பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்க கிறிஸ்டின் கிரே பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்க்கும்போது பசங்க நம்மளாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் அந்த பணக்காரங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு என்ன சொல்றது அப்படி இருக்கு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த அனஸ்டேஷியா கேரக்டர் இருக்குல்ல, அவ ஒரு மிடில் கிளாஸ் கேரக்டர். அவ வந்துட்டு படிச்சுக்கிட்டே வேலை செய்யற ஒரு கேரக்டர். வெரி இன்னசென்ட், வெரி கைண்ட். ஓகேவா, இன்னசென்ட் எந்த அளவுக்கு இன்னசென்ட்னா, அவளுக்கு வந்துட்டு 20 எத்தனை வயசுன்னு வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, சரியா சொல்ல. ஷீ ஸ்டில் வர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, படத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவ இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்லுவா. ஓகேவா, அந்த சீனை பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்ச்சர் அதை கொண்டு வெஸ்டர்ன் கல்ச்சர்லயே இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் வெள்ளைக்காரனாலே வந்துட்டு அவன் சோஷியலா இருப்பான், இந்த மாதிரி மேட்டர் பண்ணலாம், அவனுக்கு ரொம்ப சகஜமான விஷயம். அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஓகேவா, இந்த கிஸ் பண்றது, ஹக் பண்றதுலாம் வந்துட்டு வெள்ளைக்காரனுக்குள்ள எல்லாம் சகஜம் தானே அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, ரைட்டா இல்லையா? ஸோ அதே மாதிரி எனக்கும் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு லைக் நம்மள மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. லைக் அந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறப்போ லைக் லிட்டரலி நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேவா, ஸோ மேபி அவங்களோட கல்ச்சரா இருக்கலாம், லைக் வந்து ஹக் பண்றது, கிஸ் பண்றது, லைக் ஃப்ரெண்ட்லியா சொல்றேன். ஓகேவா, பட் வந்து நம்மளுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, இந்த பப்ளிக்கா கிஸ் பண்றதுலாம் வந்துட்டு நம்ம அருகுறப்பா பார்ப்போம். பட் அது நார்மல் தான், அவங்களுக்குள்ள அப்படின்னு தான் நினைப்போம். பட் இந்த படத்துல கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகேவா, அது நீங்க படம் பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ டைம் இருந்தா கண்டிப்பா கப்பல்ஸ், ஓகேவா, படம் பாருங்க. யாரெல்லாம் சிங்கிளா இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு எமோஷனலா கனெக்டா இருக்கோ இல்லையோ, அந்த செக்ஷுவல் சீன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வேற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா, இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல. பட் இந்த 3 படமும் சூப்பரா ஓடுன ஒரு படம். ஓகேவா, நல்ல பேர் வாங்கின படம். எதுனால நினைக்கிறீங்க? அந்த செக்ஷுவல் சீன்ஸ் இருக்கிறதுனால நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டாரி, ஓகேவா, அந்த ஸ்டாரியில நடக்கிற அந்த 2 பேருக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட், அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங், ஓகேவா, அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ், அந்த ஒரு செக்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவனோட பாஸ்ட்லேருந்து எப்படி அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு அவனை மீட்டுட்டு வரா. ஓகே, ஸோ
அதுக்கப்புறம் எப்படி அவங்க சேர்ந்து ஒரு லைஃப் வந்துட்டு வாழ்றாங்க. கடைசியில வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு குழந்தை இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா வந்துட்டு பிரெக்னென்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஹவுஸ்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹாப்பியா வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது இதுதாங்க லைஃப். அவங்க லைஃப்ப பார்க்குற ஒரு படம். ஓகேவா? என்ன பிரைவேட்டான விஷயங்கள்லாம் சேர்த்து காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி என்ன பார்க்குறப்போ ஒரு அந்த 2 அந்த கப்பிள்ஸோட லைஃப்ப பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. ஓகேவா? நீங்க நாவல் படிக்கிறப்பயும் கூட வந்துட்டு அப்படிதான் ஃபீலா இருந்திருக்கும். படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் படிச்சிருக்கேன். ஸோ நான் அதனால வந்துட்டு நான் படத்த பார்த்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு நாவல் புக் படிச்சேன். ஸோ படிச்சு பார்க்குறப்போ லிட்டரலி எனக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அந்த எழுத்து வடிவத்திலேயே ரொம்ப அழகான எமோஷனல் வைஸ் நம்மளை வந்து கனெக்ட் பண்ண வச்சிருவாங்க. ஸோ விஷுவலி வந்துட்டு நீங்க பாக்குறப்போ கண்டிப்பா எல்லாரும் கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ சில சில காட்சி பார்க்கும் போது கண்டிப்பா என் லைஃப்லயும் இப்படி நடந்திருக்கு. ஓகேவா? என்கிட்டயும் ஒரு ஆள் இப்படி சொல்லி இருக்காங்களே, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? முக்கியமா எனக்கு தெரிஞ்சு அனஸ்தேஷியா கேரக்டர் கூட நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா கேர்ள்ஸ். ஓகேவா? உங்க லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்களை கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகேவா? உங்க பாஸ்ட்லயோ ப்ரெசென்ட்லயோ வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு 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 சூட்டபிளான ஃபிலிமா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிவ்யூ நான் அப்லோட் பண்றப்போ கண்டிப்பா 18+ மேல பாக்குற மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு தப்பான படம் அந்த மாதிரி கிடையாது. யாரெல்லாம் தப்பான படம் சொல்றானுங்களோ படத்தை நீ ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா? கண்டிப்பா இதை நான் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே பார்க்கறதுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி அது வந்துட்டு உங்க ஆள் கூட தான் நீங்க பார்க்கணும், உங்க லவர்ஸ் கூட தான் பார்க்கணும். ஓகே? ஸோ நல்ல ஒரு ஃபிலிம்ங்க. நல்ல ஒரு ஸ்டோரி ஓரியன்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நீங்க படம் பாருங்க. 3 படத்தையும் ஓகேவா? இந்த 50 ஷேட்ஸ் ட்ரையாலஜி நீங்க பாருங்க. அவ்வளவு ஒரு ஒரு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடக்கலாம். உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள எனி கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கலாம். பட் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் கப்புள்ஸ்குள்ள. ஓகேவா? நான் கேரண்டியா சொல்ல முடியாது. பட் நீங்களா இந்த படத்தை பார்த்து நீங்க என்ன இந்த படத்துல டேக்அவேயா எடுத்துக்கிறீங்க, அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதர் தன் தட், ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் நான் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த ட்ரியாலஜி நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளாக இருக்கு. யாரெல்லாம் ஒன்று பார்க்கல மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க 1000 வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா ஹேஸோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சேம் ஃபேமிலி டேக் கேர். பாய்.